ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல். கடந்த 4 எபிசோட்ல இருந்து சபையுடைய 5 விதமான ஊழியங்கள், ஆஃபீஸ் ஆஃப் த சர்ச், இந்த தலைப்புல கடந்த 4 வாரங்களாக நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு கடைசி எபிசோட். இந்த 5 விதமான ஊழியத்துல கடைசி ஊழியம் பைபிள் டீச்சர், போதகர்களை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம பிரதரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். பிரதர், ரொம்ப சந்தோஷம். கடந்த 4 எபிசோட்ல இருந்து நம்ம 4 விதமான ஊழியத்தை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப விசேஷமானது. ஏன் இதை நான் ஸ்பெஷல்னு சொல்றேன்னா, நீங்க ஆஸ் அ பைபிள் டீச்சர், ஸோ இன்னைக்கு நீங்க எங்களுக்கு ஹவு டிட் யூ ஐடென்டிஃபை யுவர் காலிங், ஹவு காட் லெட் யூ த்ரூ திஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஹெல்ப்பா இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து இந்த சீரீஸ் ஆஃபீஸ் ஆஃப் த சர்ச் பார்த்துட்டே வந்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ஊழியத்தினுடையதான மேன்மையும் அதோடைய எப்படி செய்யக்கூடாது, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இது கொஞ்சம் விசேஷம். என்னென்னா, நான் பண்ணுற எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பினை நான் பேசணும் அப்படிங்கிறது. ஆமாம், அதில் ஒரு சிக்கலும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஊழியத்தை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம். பொதுவாக நாம் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊழியத்தின் மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். அதாவது நார்மலாக நீங்கள் ஒரு மினிஸ்ட்ரிக்கு வரும்போது ஒரு சிலரை நீங்கள் அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம மினிஸ்ட்ரி பண்ணணும் ஒரு ஆசை ஒன்று இருக்கும். பட் அது தேவனுடைய திட்டமாக நமக்கு தெரியாது. அவங்கள மாதிரி இன்ஸ்பயர் ஆகி நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுவோம். உதாரணமாக சில எவாஞ்சலிஸ்ட்டை பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி எவாஞ்சலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இல்லை நீங்கள் சர்ச்சில் இருக்கும்போது சில பாஸ்டருடையதான அந்த காரியங்களை பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ஒரு நல்ல மெய்ப்பனாக வரணும் அப்படின்னு தோணும். தீர்க்கதரிசியை பார்க்கும்போது இது நிறைய பேருக்கு தோணும், நம்மளும் இவர மாதிரி பெரிய தீர்க்கதரிசியாக வரணும்னு. ஆனால் நிறைய பேரால் விரும்பப்படாத அல்லது இப்படி ஒரு மினிஸ்ட்ரி இருக்கானே கொஞ்சம் பேருக்கு தெரியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது நிறைய பேர் விரும்பவும் மாட்டாங்க. பொதுவாக ஃபஸ்ட்டு நான் என்னிலேருந்தே ஆரம்பிக்கிறேன், இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரி எப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் இதை நான் எப்போவுமே இந்த வார்த்தையை சொல்கிறது உண்டு. என்னென்னா, ஒருத்தருடைய ஊழியத்தை கர்த்தர் இடையில நிர்ணயிக்கிறது இல்லை. அவன் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு ஊழியத்தை பற்றி டிசைட் பண்ணுறதில்ல. தாயின் கருவில் உருவாகும் போதே அது டிசைட் பண்ணப்படுது. யாராக இருந்தாலும், பழைய ஏற்பாட்டில் ராஜாவாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, தாயின் கருவில் உருவாகும் போதே கர்த்தர் நிர்ணயம் பண்ணிடுறார் இவன் என்னன்ட்டு. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். கர்த்தர் அவங்களை எதுக்குன்றதை ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறார். அப்போது இந்த ஊழியத்தை என்னை பொறுத்த வரைக்கும் நான் 1992 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 93, 94 செய்திகளை அதிகமாக கேட்க தொடங்கும் பொழுது குறிப்பாக வேத வசனத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாரு. ஒரு சிலருக்கு பாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மியூசிக்கில் இருக்கும். எனக்கு வேத வசனத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனால் வசனத்தை அதிகமாக பேசுகிறவங்களோட கூட தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு ஆண்டவர். டீப்பாக தியானிக்கிறவங்க, பேசுகிறவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. நிறைய பேருக்கு பாட்டு கேசட் உட்காந்து, நான் போன இதில் கூட சொன்னேன், நிறைய பாட்டு கேட்பேன். ஆனால் எனக்கு நிறைய மெசேஜ் கேசட்ஸ் கிடச்சிச்சு. அந்த காலத்துலேயே கேசட்டில் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய செய்திகள் கேட்க வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போது நிறைய பைபிள் டீச்சர்ஸ் இருந்தாங்க, நல்ல பைபிள் டீச்சர்ஸ். எஸ்.ஏ. சுந்தரராஜன் ஐயா இருந்தாங்க, அப்புறம் துதி சங்கர், அவங்களாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் சர்ச்சிலையுமே எனக்கு செய்தி பேசுகிறவங்க, நல்லா வசனம் பேசுகிறவங்களோட தொடர்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ இந்த வசனத்தின் மேலே ஆர்வம் வந்துச்சு. எனக்கு ஒரு இன்சிடென்ட் நல்ல ஞாபகத்தில் இருக்குது. என்னென்னா, நாங்கள் வாலிப பிராயத்தில் இதில் பீச்சில் போய் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஒரு 10 பேர் எங்கள் சர்ச்சிலேருந்து பீச்சில் போய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் நைட்டில், மந்த்லி ஒன்ஸ். அப்போது ஒருத்தர் அந்த லீட் பண்ணவர் எங்களை கேட்டார். ஒவ்வொருத்தரையும் கேட்குறாரு, நீங்கள் என்னவா ஆசைப்படுறீங்க, உங்களுக்குள்ள ஆண்டவருக்குள்ளே என்ன வரம் வேணும் அப்படி கேட்குறாரு. ஒருத்தர் டெலிவரன்ஸு, ஒருத்தர் ப்ராஃபஸின்னாங்க. எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது, மினிஸ்ட்ரி கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் நல்ல வசனம் பேசணும். அப்போ ஃபாதர் பெர்க்மன்ஸோட ஒரு பாட்டு வந்துச்சு, உன்னோட வார்த்தை என்னும் வாழை ஏந்தி யுத்தம் செய்யணுமேனு ஒரு பாட்டு இருக்கு அவரது. அந்த பாட்டு அப்போ எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் சொல்கிறேன், நான் நல்லா வசனம் பேசணும் அப்படின்னு. அது ஒரு ஜப குறிப்பாக ஆவியானவர் எனக்குள்ளே கொடுத்தது. ஸோ அதிலிருந்து வசனத்தின் மேலே ஒரு தாகம், எல்லாருக்கும் வசனத்தின் மேலே தாகம் இருக்கும். ஆனால் அதை தியானிக்கிறது, அதோட டெப்த்துக்குள்ளே போகிறது. இப்போ நிறைய எனக்கு கூட இருந்த எங்கள் சர்ச்சில் இந்த பாஸ்டர்ஸ் கூட நாங்கள்லாம் உட்காந்து பேசும்போது அவங்களுடைய டெப்த்தான செய்திகள்லாம் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் வந்தது. அதற்கு பிறகு நான் உலக பிரகாரமாக வேலைக்கும் போயிட்டேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போயாச்சு. வேலைக்கு போன பிறகு 94 நான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த காரியங்கள் வரும்போது செகண்ட் கம்மிங்கை பற்றின விஷயத்தை கர்த்தர் எனக்குள்ள அதிகமாக ஆவல் கொடுக்க ஆரம்பித்தார். எங்கள் சர்ச்சில் ஒரு வாரம் செகண்ட் கம்மிங்கை பற்றின மீட்டிங்லாம் நடக்கும். கடைசி கால அடைய இதுன்னு சொல்லி காலங்கள்னு சொல்லி இப்படி நிறைய நடக்கும். அதே மாதிரி ஒரு மரித்த பரிசுத்தவான், கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்ச பரிசுத்தவான் ஜஸ்டின் பிரபாகரன், அவர் ஆனால் நான் அவரை பார்த்ததில்லை. நான் ஆண்டவர்களை வரத்துக்குள்ளேயே அவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டார்.
அந்த காலகட்டத்தில் அவருடைய செய்திகளை பற்றி நான் கேள்விப்பட்டு அதை இன்ட்ரெஸ்டாக படிக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த வசனத்தின் மேலே, என்னுடைய அழைப்புக்கு மேலே என்னை திருப்பினது இதெல்லாம். ஸோ அது செகண்ட் கம்மிங்கை பற்றி படிக்க அது வந்து விருப்பமும் செய்கையும் உண்டாக்குகிற ஆண்டவர் அப்படியே அதில் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் என்னை டெவலப் பண்ணி கொண்டு வந்தார். 94 நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 94 இதை கொண்டு 2004 தான் நான் வந்து ஊழியத்துக்கு வந்தேன், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். ஸோ அந்த 10 வருஷம் கர்த்தர் இந்த வசனத்தின் மேலே, இந்த டீச்சிங் மேலே, அதாவது தியானிக்கிறதுல நிறைய காரியங்கள் செகண்ட் கம்மிங் பற்றி கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வேலைக்கு போயிட்டோம், எல்லாம் போகணும். அப்போது இந்த வசனத்தின் மேலே ஒரு இந்த மாதிரி தியானிக்கும் போது சில விஷயங்கள் கிடைக்கிறது உண்டு. ஊழியத்துக்கு ஃபுல் டைமாக கர்த்தர் அழைக்கிறார், நீ முழு நேர பணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஆண்டவர் சொன்னது, நீ செகண்ட் கம்மிங்கை பற்றி பேசணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு செகண்ட் கம்மிங் பற்றி பேசணுன்றது டீச்சிங்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது காஸ்பல் எவாஞ்சலிஸ்ட், அதுக்கு பேர் எவாஞ்சலிசம் அப்படின்னு நான் நினச்சிட்டு, யார் ஆரம்பத்தில் கேட்டாலும் நான் எவாஞ்சலிஸ்ட்னு தான் சொல்லுவேன். என்ன ஊழியம்? எவாஞ்சலிசம். என்னன்னு சரி எவாஞ்சலிசம்னு கூப்பிட்டு மீட்டிங் நடத்துனாங்கன்னா செகண்ட் கம்மிங்கை பற்றி டீச் தான் பண்ணுவேன். அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், இது டீச்சிங்கில் தான் வரும் நீங்கள் பண்ணுறது ஃபுல்லாகவே. அப்புறம் அதுக்கு பேர் எஸ்கட்டாலஜின்னு ஒன்று சொன்னாங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு பேர் எஸ்கட்டாலஜி. எனக்கு அப்போ தான் இந்த சப்ஜெக்ட் பேர் எஸ்கட்டாலஜின்னு ஒன்று தெரியும். நான் பைபிள் காலேஜ்லாம் போனதில்லை, எதுவுமே படித்ததில்லை. அப்போ தான் எனக்கு தெரியும் எஸ்கட்டாலஜின்றது. ஏன்னா ஒரு பைபிள் காலேஜில் எனக்கு கூப்பிட்டு டீச் பண்ண சொல்லும் போது தான் இந்த சப்ஜெக்ட் பேர் எஸ்கட்டாலஜின்னு எனக்கு தெரியுது. அப்போ தான் அந்த டீச்சிங் எனக்குள்ள, இந்த அழைப்புக்கு பேர் டீச்சிங். ஆனால் நான் அதை தான் செய்கிறேன், எனக்கு பேர் தெரியாது, அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்போது ஒரு காலகட்டத்தில் இதை டீச் பண்ண ஆண்டவர் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அந்த அழைப்புக்குரியது, இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கான பேஸ் 10 வருஷம். அதுவே எவாஞ்சலிஸ்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு டீச்சிங்குள்ளே போகிறத விட எவாஞ்சலிசம் சொல்கிறது, சோல் அந்த பேர்டனு, எப்படி 1-to-1 உட்காந்து எப்படி பேசுறது, ஒரு கேம்பெயினுக்கு எப்படி பேசுறது, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அது அந்த அந்த ஒரு அந்த அது அவங்களுக்கு இருக்கும், டிஃபால்ட்டாக உள்ளே வந்துடும். பட் இப்போ டீச்சிங்னு வரும்போது நீங்கள் நிறைய க்ரௌடுக்கு பேசவே உங்களுக்கு மைண்ட் வராது. எல்லாருக்குமே என்ன தோணுன்னா பெரிய க்ரௌடுக்கு பேசணும்னு தோணும். எனக்கு எப்பவுமே அந்த அந்த தாட் வராது. எனக்கு என்ன தாட் வரும்னா, ஒரு 20 பேர் ஒரு ரூம்குள்ளே உட்கார வச்சு பேசணும், ஒரு 50 பேருக்குள்ளே இருக்கணும். பெரிய க்ரௌடு பார்த்தாலே ஐயோ இந்த டீச் போகுமா போகாதான்னு யோசிப்பேன் நான். ஒரு 50 பேருக்குள்ளே உட்கார வச்சு இவங்கள தனியாக உட்காந்து பேசுகிறோன்றது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். இது வந்து டீச்சிங் உடைய தானே. இப்போ கூட பாருங்கள், எந்த ஸ்கூலுக்கு போனீங்கனாலும் ஒரு 50 பசங்க தான் இருப்பாங்க ஒரு டீச்சர். ஆமாம், மொத்தமாக உட்கார வச்சாங்கன்னா அது வந்து அசம்பிளி. ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூமில் டீச் பண்ண போகிறாங்கன்னா ஒரு 50 பேர் உட்கார வச்சுருவாங்க. அந்த ஒரு தாட்டு தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படித்தான் இந்த டீச்சிங்குள்ளே நான் வந்தேன். அப்படின்னா பிரதர், ப்ரீச்சிங்க்கும் டீச்சிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ப்ரீச்சிங்கிறது பிரசங்கங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனங்களோட உட்காந்து வந்து நீங்கள் பொதுவாக பேசக்கூடியது, அதாவது காஸ்பல், இதில் எல்லாமே இருக்குது. இந்த ப்ரீச்சிங் எல்லாம் இருக்குது, செகண்ட் கம்மிங் இருக்குது, அத்தனையுமே இருக்குது. பட் டீச்சிங்கிறது அந்த வேத வசனத்தை பகுத்து போதித்தல். ஓகே, இப்போ நீங்கள் வரத்தில் 9 வகையான வரம் இருக்குது நம்ம சொல்லி பார்க்குறோம் கொரிந்தியரில். அதில் ஒன்று அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வரமும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் கிஃப்ட். இந்த கிஃப்ட்டை நம்ம பொதுவாக யாரும் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். நம்ம பண்ணுறது எல்லாமே தீர்க்க தரிசனம், அற்புதங்களை செய்தல், இதற்கு அதுவும் இருக்குது. இதை நம்ம அவ்வளோ விரும்ப மாட்டோம், தெரியவும் தெரியாது. அந்த அறிவை போதிக்கும் வசனமும் ஞானத்தை, அறிவை உணர்த்தும் வசனம் ஞானத்தை போதிக்கும் வரும், இது வந்து அந்த டீச்சிங்கில் வரும். இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இயேசு அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இயேசு வந்து அந்த ஊருக்குள்ளே வந்தார். ஒரு 12 வயசு பொண்ணை வந்து அவர் சுகமாக்கி எழுப்பினார், எவிருவின் மகளை எழுப்பினார். இது வந்து ப்ரீச். இப்போ நீங்கள் எடுத்து எப்படி ப்ரீச் பண்ணுவீங்கன்னா, இயேசு வந்தபோது அந்த இடத்துல வியாதி சுகமானது, மரித்த பின்னை உயிரோடு கூட எழுப்பினார், இது வந்து ப்ரீச்சிங். இதே நீங்கள் காஸ்பலாக கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போவீங்கன்னா, காஸ்பலாக கொண்டு போய் எப்படி போவீங்கன்னா, மரித்த உன்னையும் இயேசு உயிரோடு கூட எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறான்ட்டு கொண்டு போய்ட்டு ஒரு ஆல்டர் கால் கொடுத்து முடிச்சிருவீங்க. இதில் டீச்சிங் எப்படி வருது, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். டீச்சிங் எப்படி வருது அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணை எழுப்ப போகிறது போது ஒரு அம்மா வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடுறாங்க. இந்த சம்பவம் எல்லா காஸ்பலில் எங்கே வந்தாலும் இது பேராக தான் வரும், இந்த சம்பவம் பேராக தான் இருக்கும். அவர் போகும்போது ஒரு அம்மா வந்து தொடுவாங்க. தொட்ட உடனே இயேசு என்ன பண்ணுவார்னா, என்னை தொட்டது யார் அப்படிம்பார். ஏன்னா இவருக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. ஏன் அவர் தொட்டது யாருன்னு கேட்டார்னா, அந்த அம்மா வாயினால ஒரு சாட்சியை சொல்ல வைக்கணும். ரெண்டாவது, அந்த அம்மா அந்த சாட்சியை வந்து இவர் வெளிப்படுத்த முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு பெண்களுக்குரியதான பிரச்சனை. ஸோ இவர் அதை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சாட்சி அங்கே வேணும், அந்த இடத்துல தேவைப்படுது. உடனே தொடுறாங்க. தொட்ட உடனே இப்போ அந்த அம்மா தன் காரியம் வெளிப்பட்டது என்று அவள் அறிந்து என்ன பண்றா, அவ வந்து சாட்சி சொல்றாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவங்க சொல்லும் போது என்ன பிரச்சனைனா, கரெக்டாக ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, 12 வருஷமாக எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படிம்பாங்க. ஆமா, சரியா? அந்த அம்மா சொல்லி முடிச்ச உடனே ஒருத்தன் ஓடி வந்து சொல்லுவான், உன் பெண்ணு வந்து மரிச்சிருச்சு, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஆமா, பர்டிகுலரா பைபிள் சொல்லும் அந்த பெண்ணுக்கு 12 வயசுன்னு சொல்லும். ஆமா,
இப்ப இயேசு இவனை பார்த்து என்ன சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படிங்கிறார். ஒரு பொண்ணு மரிச்சு போச்சு, என்ன விசுவாசம் உங்களுக்கு வரும்? சாகர வரைக்கும் உங்களுக்கு விசுவாசம் இருக்கும், எப்படியாவது பொழைச்சிரும். செத்த ஒரு பெண்ணு, முதல்ல இவன் வந்து தன்னுடைய பெண்ணு வந்து ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு. அப்ப இயேசு என்ன சொல்லணும்? நான் நாயின் ஒரு விதவின் மகனை எழுப்பி இருக்கிறேன், லாசர், இதெல்லாம் அதுக்கு அப்புறம் நடந்த சம்பவம். லாசர் எழுப்பி இருக்கேன், நீ விசுவாசம் உள்ளவனா அப்படிதான் சொல்லணும். அது எதுவுமே சொல்லாம விசுவாசம் உள்ளவனா இரு அப்படிம்பாரு. எந்த விசுவாசத்தை இவர் இங்க பேசுறாருன்னா, இந்த அம்மா வந்து தொட்டாங்க பாத்தீங்களா, தொட்டு சுகமானாங்களே, அந்த அம்மா சொன்ன வார்த்தை 12 வருஷமாக. அப்ப என்ன அர்த்தம்னா, உன் பொண்ணு பிறக்கும் போது இந்த அம்மாவுக்கு இந்த வியாதி பிறந்துச்சு, இன்னைக்கு அந்த வியாதி சுகமாச்சு, இன்னைக்கு உன் பொண்ணுக்கும் சுகமாகும். இதை வச்சுட்டு தான் அதை பேசுவார், விசுவாசம் உள்ளவனா இரு. ஆமா, இதுதான் டீச்சிங். அப்படின்னா வசனத்துக்குள்ள டீப்பா போறது, டீப் அனாலிசிஸ், அப்படி ஆழமா போறது தான் டீச்சிங். ஆமா, டீச்சிங்ங்கிறது என்னன்னா, அந்த வசனத்துக்குள்ள வச்சிருக்கிற கர்த்தருடைய திட்டத்தை வெளிப்படுத்துறது. ஓகே, இல்லையா? இப்போ வந்துட்டு நியாயப்பிரமாணத்தை மோசே வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனா எஸ்ராங்கிறவர் வந்து டீச்சர். அந்த அதான் நியாயப்பிரமாணிகன், வேதபாரகர் அப்படிலாம் சொல்றாங்களே, இவங்கெல்லாம் டீச்சர்ஸ். அதை எடுத்து இவங்களுக்கு போதிப்பாங்க. இப்போ நியாயப்பிரமாணத்தை கூட மொத்தமா மோசே கொடுத்துட்டாரு. மோசே வந்து எப்ப கேட்டாலும் பதில் சொல்லுவார். மோசேவே ஒரு இடத்துல பிரமாணத்தை கொடுத்துட்டு ஓய்வு நாளை பத்தி கேட்கும் போது, இருங்க நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு வரேன் பாரு, கேட்டு வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படிம்பாரு. ஏன்னா அவருக்கு அதை பத்தின விளக்கம் கிடைக்கல. அதுக்கப்புறம் வேதபாரகர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதை படிச்சு ஒரு கோர்ட் மாதிரி, அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கோர்ட். ஜனங்க வந்து கேட்கும் போது அவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்துல இருந்து அவங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. ஓய்வு நாள் இப்படி பண்ணக்கூடாது, அதை செய்யணும், இதை செய்யணும், பிரமாணம்னா இது, எப்படி பலி செலுத்தணும், எப்படி வந்துட்டு காணிக்கை செலுத்தணும், எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் அந்த வேதபாரகர், நியாயப்பிரமாணிகன், இவங்களுடைய வேலையெல்லாம் அதுல இருக்கு. அதே மாதிரி நியூ டெஸ்ட்மெண்ட்ல இந்த வேலை யார்கிட்ட இருக்குன்னா, டீச்சர். ஓகே, பைபிள் டீச்சருக்கு மட்டும் தான் அந்த வேலை இருக்கும். அப்போ பைபிள்ல வந்து இப்படி ஒன்று இருக்கு, பொதுவான உபதேசத்தை வந்து சர்ச்சில் உள்ள பாஸ்டரே சொல்லிட முடியும். ஆனா சில விஷயங்களை டீச்சர் தான் எடுத்து போதிக்க முடியும். பல நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த டீச்சருங்கிறதான ஊழியத்தை நம்ம வந்து பெருசா நினைக்கிறது இல்லை, அசட்டை பண்ணிடுவோம். டீச்சிங் தானே என்ன, இப்ப நாங்களும் தான். எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்ன ஞாபகத்துல இருக்கு, என்னை விட யார் பெருசா டீச் பண்ணிட போறாங்க அப்படின்னு கேட்டார். அவருடைய கான்ஃபிடென்ட் அது ஓவர் கான்ஃபிடென்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் சொல்றோம்னு தப்பு இல்லை, யூத் பிளஸிங் யூத் மினிஸ்ட்ரி ஆர் ஸ்டான்லி என்ன இருக்காங்க, அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு 80 வயசு ஆயிப்போச்சு. இப்போ அவங்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்டுகிட்ட தான் சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் பைபிளில் வந்து ஒரு 5% படிச்சிருக்கேன் தம்பி அப்படின்னாங்களாம். அவர் வந்து பைபிள் டீச்சர். ஆக்சுவலி அவருடைய புக்ஸ் எல்லாம் வந்து மில்லியன்ஸ்ல வித்துருக்கு. அவரே 5% தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, நாமெல்லாம் அதுல வந்து 0.5% தான், இல்லையா? அப்போ இவர் என்னை விட பைபிள் டீச்சர் யாருக்குன்னு யாருமே இங்க கேட்க முடியாது. அப்போ இருக்கிறதுலே பெஸ்ட் போதகர் வந்து பரிசுத்த ஆவியானவர் தான், அவர் தான் போதிக்கிறவர். அப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், சர்ச்சுக்கு ஒரு டீச்சர் தேவை. அந்த இப்போ நான் வந்து சர்ச்சை வந்து மேய்ச்சிருவேன், புல்லு போட்டுருவேன். ஆனா நீங்க என்னதான் சாப்பாடு உங்க இதுக்கு கொடுத்தாலும், உங்க பிள்ளையோட போஷாக்குன்னு ஒண்ணு இருக்கு, ஆமா இல்லையா? அதை வந்து விட்டமின் வேணும், அது வேணும், இதையெல்லாம் எவ்வளோ எப்படி செய்யணுங்கிறது வந்து அம்மாவுக்கு தான் தெரியும். அப்பா வந்து என்ன பண்ணிடுவாருன்னா, சாப்பாடு கொண்டு வந்து போட்டுருவாரு, மளிகை சாமான் வாங்கி போட்டுருவாரு. ஆனா அம்மா என்ன செய்வாங்கன்னா, இல்ல இன்னைக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு இன்னைக்கு ரசம் வச்சா ஓகே தான், இன்னைக்கு பொம்பளை பிள்ளை, இன்னைக்கு வந்து இந்த பொருள் இதை செஞ்சு கொடுக்கணும், இந்த நாள்ல கொடுக்கணும் அப்படின்னு பகுத்து சொல்றாங்கல்ல. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, இதான் ஒரு டீச்சருடைய வேலை. அப்படின்னா பிரதர், ஒரு பைபிள் டீச்சருடைய ரோல் சபையில என்ன? அதுதான் இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த பைபிள் டீச்சர் ஒரு சர்ச்சிலும் ஒரு பைபிள் டீச்சர் இருக்கணும். என்னோட வியூவை சொல்றேன், இது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பைபிள் டீச்சர் வந்து ஒரு சர்ச்சுக்கு நிரந்தரமா இருக்கக்கூடாது. ஓகே, அந்த பைபிள் டீச்சர் அங்க டீச்சரா இருந்து, அங்க ஒரு டீச்சரையோ அல்லது அந்த மெய்ப்பரே டீச்சரா மாறுற அளவுக்கு அவங்க இருந்துட்டு அடுத்த சர்ச்சுக்கு போய் அவங்க டீச் தொடங்கும். இப்ப நீங்க அந்த வசனம் எபேசியர் வாசிக்கிறீங்க இல்லையா, சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷகராகவும் சொல்லிட்டு அடுத்து பாருங்க, சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும். அப்ப அந்த போதகருக்கும் மெய்ப்பருக்கும் நடுவில் சிலர் வராது, சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும். அதோட அர்த்தம் என்னன்னா, போதகரே மெய்ப்பராகவும் இருக்கலாம், மெய்ப்பரே போதகராகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ அந்த மெய்ப்பர் போதக டீச்சரா மாறிடணும். அது வரைக்கும் அங்க ஒரு டீச்சர் தேவை, அது வரைக்கும் அந்த இடத்துல ஒரு டீச்சர் தேவை. இப்போ அவர் டீச் பண்ண தொடங்கிட்டாரு, சர்ச்சுக்கு அவர் போஷிக்க தொடங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, இந்த டீச்சர் இன்னொரு சர்ச்சை போய் ரெடி பண்ணணும், அவங்க சர்ச் பண்ணலாம். இல்ல அந்த சர்ச்சுக்கு இவர் ரெகுலரா இருந்து என்ன பண்ண முடியும், டீச் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, அந்த சபையில் பவுலும் பர்னபாவும் போதகராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த சர்ச்சுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை, அந்த சர்ச்சுக்கு வந்து ஒரு போதகர் டீச்சர் தேவை. அதே மாதிரி தான் இந்த டீச்சிங். இது வந்து நான் சொல்றது சர்ச் அளவில்,
இந்த மாதிரி தான் ஒரு டீச்சர் இருந்து ஒரு சர்ச்சை வந்து டெவலப் பண்ணி அவங்க வசனத்தில் கொஞ்சம் தேறின, அதுதான் பெராயா பட்டணத்தால் வசனத்தில் தேறினவர்களாக தெசலோனிக்கேயர் அப்படின்ற மாதிரி அந்த சர்ச் டெவலப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டீச்சர் தேவைப்பட மாட்டார். அதுக்கப்புறம் அந்த மேய்ப்பரே டீச்சராக மாறிடுவார். அப்போ தான் நம்ம பைபிள் ஸ்டடி ஒரு சர்ச்சில் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டியது வேத பாடம். ஆனால் இன்னைக்கு ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுடைய ட்ராபேக் என்னன்னா பைபிள் ஸ்டடி சபையில் ரொம்ப குறைவு. இதுக்கு ரீசன் என்னன்னா 2 ரீசன் வச்சுக்கலாம். ஒன்று பாஸ்டர்கிட்ட அந்த மெய்ப்பர்கிட்ட இருக்கு, இன்னொன்று விசுவாசிகிட்ட இருக்கு. ஒன்று பாஸ்டர் வந்து டீச்சராக இருக்க மாட்டார், பட் குட் பாஸ்டர், அவர் நல்ல மெய்ப்பர், ஜனங்களுக்காக போய் உயிரை கொடுப்பாரு, ஓடி போய் நிற்பார், எல்லாம் செய்வார், அன்பு காட்டுவார், எல்லாம் செய்வார். ஸோ அதனால அவரால் சர்ச்சை நல்லா நடத்த முடியும். ஆனால் வசனத்தை பகுத்து அவரால் போதிக்க முடியாது. அதனால அவர் பைபிள் ஸ்டடி எடுக்க மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போதும்பா, அதை வச்சு அது ஓகே, அது இதுவே போதும் அவங்களுக்கு. ஆனால் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே எல்லாம் கொடுத்துட்றேன் பாரு, எல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அவங்க அந்த அந்த நான் எப்பவும் சொல்லுவேன், அந்த ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றது வந்து மிக்சட் க்ரௌட், புது ஆத்மா வரும், பின்மாற்றம் அடைஞ்சது வரும், நல்ல விசுவாசி வரும், ஸ்ட்ராங்கான விசுவாசி வரும், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது வரும். அத்தனைக்கும் நீங்கள் ஒரே மெசேஜ் முடியாது. இப்போ நீங்க சர்ச்சில் தேறினது எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா பைபிள் ஸ்டடின்னு ஒன்று வைக்கணும். அவன் தான் வசனத்துக்கு ஓடி வருவான். அவன் வேலைக்கு போனாலும் ஓடி வருவான். நாங்கள் அப்படி வந்திருக்கோம் எங்கள் சர்ச்சில். வேலைக்கெல்லாம் போயிட்டு குடு குடு குடுன்னு ஓடி வருவோம், வந்து அந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்து ரெடி பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி உட்காந்து அந்த வர க்ரௌடு இருக்குல்ல, அதுதான் தேறினவர்கள்னு நீங்கள் வச்சு. நிறைய பாஸ்டருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா பைபிள் ஸ்டடி வச்சா பிலீவர்ஸ் வர்றதே இல்லை, அதுதான் கம்ப்ளைண்ட். இதுதான் 2வது பிரச்சனை. பிலீவர்ட்ட உள்ள பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது 2வது பிரச்சனை. பிலீவர்ஸ்ட்ட என்ன பிரச்சனைனா அவங்க வந்துட்டு இன்னைக்கு உள்ள இதில் இந்த என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டு இன்னைக்கு அவங்களுக்கு சர்ச்சுங்கிறது ஒரு ரிலீஜியஸ் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போனோம் வந்தோம் போதும் அப்படின்ட்டு நாமினல் கிறிஸ்டியன். ஆமாம், அவங்களுக்கு அது போதும், சாட்டிஸ்ஃபைடு. அதில் வந்து ஒரு தசமாங்க காணிக்க கொடுத்துட்டோம், சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம், ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நம்ம கரெக்டாக இருக்கிறோம், இதை விட வேற என்ன வேணும்? இல்லை, அவங்க ஆத்மாவுக்கு they don't want to be a religious people, they want to be a spiritual people. அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக இருந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சு பரலோகத்துக்கு போகணுன்னா வசனத்தை மட்டும்தான் வழி இருக்குது, வேறு வழியே கிடையாது. ஸோ அவர்களுக்கு தனியாக வசனம் வேணும். விசுவாசி வசனத்துக்குன்னு தாகமாக வரணும். இன்னொன்று இருக்குது இதில் என்னென்னா, சில பாஸ்டர் சொல்கிறாங்க விசுவாசி வரமாட்டேங்குது, பைபிள் ஸ்டடி வச்சாலும் அவங்க யாரும் வரதே இல்லை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பைபிள்லேருந்து பார்த்த வரைக்கும் சொல்கிறேனே, இப்போது மத்தியிலிருந்து மல்கியா வரைக்கும் ஒரு 430 வருஷம் கணக்கு. இயேசு வந்து முதல் பிரசங்கம் ஆரம்பிக்கிற வரைக்கும் 430 வருஷம் இருண்ட காலம்னு பைபிள் சொல்லுது, டார்க் பீரியட். ஆனால் இயேசு வந்து கலிலேயாவில் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமமாக இருக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுது? 4ஆம் அதிகாரத்தில் அவர் பிரசங்கித்து முடித்த உடனே கலிலேயாவிலும் தெக்கப்போலிலும் சமாரியாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து அநேக ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். சமாரியாவில் சிரியாவிலிருந்து அநேக ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள் அப்படி இருக்கு. இப்போ பாருங்க, இருண்ட காலத்தில் ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. ஆனா ஜனங்க நாலாபுரத்துல இருந்து வராங்க. சிரியாங்கிறது நார்த், யோர்தானுங்கிறது வெஸ்ட். கலிலேயாவில இருந்து, யோர்தான் சொல்ல போனா இன்னொரு நாடு அப்புறத்துல இருந்து, ஃபாரின்ல இருந்து வராங்க. நம்ம கணக்குக்கு ஃபாரின்ல இருந்து வராங்க. இவ்வளோ பேரு ஒரு இருண்ட காலத்துல பிரசங்கம் பண்ணும் போது வரானே, எப்படி வரான்? அப்போ அந்த வசனத்துல நீங்க பிதா கிட்ட இருந்து வாங்கி இவர் கொடுக்கறதுனால ஜனங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது இந்த வசனம். அதனாலதான் மோசே காலத்துல இயேசுதான் பேசுறாரு மலை மேலேருந்து. பேசும்போது அவர் பேச வேண்டாம், மோசே பேசட்டும்னு சொன்ன இதே ஜனங்க தான், இந்த சந்ததி தான் இப்ப இயேசுவை பார்த்து பேசுங்கன்றான். ஆமா, இன்னும் கொஞ்சம் பேசுங்க. அவர் சாப்பிடலான்ட்டு அக்கறைக்கு போறாரு, போற வழியில சுத்தி வந்து சொல்றான் இன்னும் கொஞ்சம் பேசுங்க. அவர் பார்த்து அவங்க மேல் மனதுருகினார் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை நீங்கள் பிதாவினிடத்திலிருந்து வாங்கி பகுத்து போதிக்கும் பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜனங்க ஓடி வருவாங்க. நான் சொல்றேன், 0வா இருக்கட்டும், பைபிள் ஸ்டடிக்கு 0. பாஸ்டரோ ஒரு மனைவியும் உட்காந்தே கேட்கறாங்கன்னே வச்சுக்கட்டும். நீங்க கர்த்தரிடம் வாங்கி வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருங்க. எங்கிருந்தும் ஜனங்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தா பைபிள் ஸ்டடி எல்லா சர்ச்லையும் இருந்தது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பைபிள் ஸ்டடி இருக்கும். ஆனால் இப்போ நாட்கள் போக போக அந்த பைபிள் ஸ்டடின்றதே குறைஞ்சிருச்சு. இன்னொன்று அப்படி வச்சாலும் கூட 1 hour பைபிள் ஸ்டடி, 1.5 hour பைபிள் ஸ்டடி அப்படின்னு மாறிடுச்சு. அதான் அவங்க வசனத்தின் மேலே அவங்களுக்கு தாகம் போயிருச்சு. அதில் இல்லை இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, போதிக்கிறவங்களுக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. அதாவது க்ரௌடை பேஸ் பண்ணி தானே என்னுடைய மினிஸ்ட்ரி அப்படின்னு நடத்துகிறாங்க இல்லையா. ரொம்ப க்ரௌட் இருந்துச்சுன்னா நான் இன்ட்ரெஸ்ட்டாக பேசுவேன். நான் வந்து ஒரு முழுவதும் தியானித்து கொண்டு வந்து உட்காந்துருங்க. அங்கே 4 பேர் உட்காந்துருந்தா எனக்கு என்ன தோணுன்னா,
இந்த 4 பேர் தான் வரான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு சோறு வருதே, அதுதான் என்னுடைய ஊழியத்தின் வீழ்ச்சி. பட் நம்ம இயேசு சுவாமியோடைய லைஃப்ல பார்க்கும்போது அவர் 3000 பேருக்கும் பிரசங்கம் பண்றாரு. ஆனா 12 பேர் சீஷர்களுக்கும் கூட ஆண்டவர் பிரத்யேகமா பேசுறாங்க. 12 பேர் மட்டும் இல்ல, ஒரு சமாரிய ஸ்திரீகிட்ட போய் பேசுவாரு. ஆமா, 5000 பேர்ட்டையும் பேசுவாரு, கொஞ்சம் 12 பேர்ட்டையும் பேசுவாரு, ஒரு சமாரிய ஸ்திரீகிட்டையும் பேசுவாரு. இப்போ நான் என்னுடைய பிரசங்கத்துல மாற்றம் இல்லை, அவருடைய பிரசங்கத்துல மாற்றமே கிடையாது. பிதா என்ன கொடுத்தாரோ அதை அவர் அப்படியே பேசுறாரு. பிதா எனக்கு என்ன சொல்ல கேட்கிறேனோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா கேட்கிறவனுடைய நம்பர்ஸ் அவருக்கு கணக்கே கிடையாது, அது தேவையும் இல்லை. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு லெட்டர் வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு கொடுக்க போறீங்க, வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்ற கணக்கு உங்களுக்கு தேவையா? இல்ல. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தேவையா? அவன் அழுவானா சிரிப்பானன்றது உங்களுக்கு தேவையா? ஒரு லெட்டர் கொடுக்க சொல்றாங்க, அந்த லெட்டர்ல இருக்கிற விஷயத்தை பத்தி உங்களுக்கு அவசியமே இல்லை. நீங்க இதுல பாத்தீங்கன்னா அப்சலோம் செத்து போயிடுவான். செத்த உடனே 2 பேர் ஓடுவாங்க, அகிமாஸும் கூஷும் ஓடுவாங்க. ஓடும்போது இந்த அகிமாஸ் போய் அந்த மெசேஜை பாஸ் பண்ணுவான் தாவீதுக்கு. பாஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்சலோம் செத்ததை சொல்ல மாட்டான். தாவீது கேட்பாரு, அப்சலோம் என்ன ஆனா அப்படின்னு. உடனே எனக்கு தெரியாது ராஜான்றான். தாவீது சொல்ற வார்த்தை எப்படி இருக்கும்னா, நீ அப்புறம் போய் நில்லு அப்படின்றான். ஆனா கூஷ் ஓடி வரும்போது அவங்ககிட்ட கேட்பான், பிள்ளையாண்டான் எப்படி இருக்கிறான் அப்படின்னு. அவன் சொல்லுவான், இது எதிரி கூட நடக்கூடாது ராஜா, அடிச்சு நொறுக்கிட்டாங்கம்மா. தாவீது அழுவான். இப்போ நம்மளை பார்த்தது எப்படி இருக்கும்? அகிமாஸ் எவ்வளோ ஞானமாக செயல்பட்டான் பாருங்க, எப்படி இருக்கும்? ஞானமாக செயல்பட்டான், ராஜா கிட்ட அந்த விஷயத்த சொல்லாமன். ஆனால் கூஷை பார்த்தா என்ன சொல்லுவோம்? ராஜா கிட்ட சொல்லி அழ விட்டுட்டான் ராஜாவன். ஆக்சுவலாக கூஷ் தான் பெஸ்ட் மெசேஞ்சர், உள்ளதை உள்ளபடி. எனக்கு அதை வாசிக்கும்போது கர்த்தர் சொன்னது என்னன்னா, இன்னைக்கு 2 விதமான சுவிசேஷங்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. ஒன்று, குமாரன் மரணத்தை மறைக்கிறவர்கள். இயேசுடைய சிலுவை பாடுகளே சொல்றதில்ல, இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசு உங்களை வந்து சுகம் அளிக்கிறார், இயேசு வந்து அப்படி பண்றார் இப்படி பண்றார் எல்லாம் சொல்லிடுவாங்க. வெற்றி மட்டும் சொல்லுவாங்க, சக்சஸ், ஜெயிச்சுட்டோம் ராஜா. ஆனா அதுல உள்ளதான பாடு மரணம் இருக்குல்ல, அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா கூஷ் மாதிரி எவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க. இவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உள்ளதை உள்ளபடி, இதான் காஸ்பல், நீ சிலுவையை சுமந்துக்கிட்டு வந்தாதான் உனக்கு பரலோகம், இதான் காஸ்பல். இந்த 2 காஸ்பல்ல எந்த காஸ்பல் சக்சஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, தாவீது கூஷா அப்புறம் நில்லுன்னு சொல்ல மாட்டான், அகிமாச சொல்லிடுவான், நீ அப்புறம் போய் நில்லு, அவனை ஒதுக்கிட்டான்னு அர்த்தம். நான் அடுத்த மெசேஜுக்கு போறேன், நீ ஓரமா நில்லுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் ஒரு மெசேஜை சொல்றது. ஸோ காட் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நீங்கள் சர்ச்சுக்கு கொடுங்க. எவ்வளோ பேர் கேட்குறான், எப்படி கேட்குறாங்கிற விஷயம் நமக்கு தேவையுமே இல்லை. அவன் ஹர்ட் ஆகுறானா அதெல்லாம் தேவையில்லை. நீங்க மோசேக்கும் யோசுவாவுக்கும் இதான் டிஃபரன்ஸ். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே யோசுவா செஞ்சிருவான். மோசே போய் ஆண்டவரோட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, இல்லை இப்படி வேண்டாம் இப்படி பண்ணான். ஆனா கர்த்தர் சொன்னது நடந்துரும். மோசேக்காக கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும். இந்த ஜனங்களை அழிச்சிடுற நீ விலகு அப்படிம்பாரு. உடனே மோசே அதெல்லாம் முடியாது, புறஜாதியார் வந்து சொல்லுவாங்க, அப்படியா சரி ஓகே விட்டுரு அப்படின்றாரு. ஆனா அந்த ஜனங்க வழியில செத்து போனாங்களா இல்லை? ஆமா, அதை அவர் செஞ்சுருவாரு, அவர் சொன்னதை செஞ்சுருவாரு. ஏன்னா மோசேக்காக தள்ளி போய் செய்வார். ஆனா யோசுவா கிட்ட சொன்னாங்கன்னா அவனை கல்லறிஞ்சு கொல்லுன்னு, யோசுவா கல்லறிஞ்சு கொண்டு போயிடுவான். போய் கேட்கலாம் மாட்டான், ஆண்டவரே அவனை விட்டுருங்கப்பான்லாம் சொல்ல மாட்டான், அவனை கொண்டுடுங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். இவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டீச்சருடைய வேலை. இன்னைக்கு டீச்சர்ஸ் வந்து எப்படி ஆயிட்டாங்கன்னா, அந்த க்ரௌடை பார்க்கறது, ஆளை பார்க்கறது, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு டிசிஷனுக்கு வராங்க. ஐயோ இவ்வளோ பேருக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தியானிக்கிறோம், இவ்வளோ பேர் தான் கேட்குறாங்க. எவ்வளோ பேர் கேட்டால் என்ன? 4 பேர் கேட்டால் என்ன? நான் சொல்கிறேன், உங்களுடைய செய்தியை 100 பேர் உட்காந்து கேட்குறாங்க, 100 யூதாஸ் கேட்கறது இருக்கட்டும், என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒருத்தன் தான் கேட்குறான். ஒரு பில்லி கிரகம் கேட்டால் எப்படி இருக்கும்? ஆமாம், உங்களோட மெசேஜை கேட்டு ஒருத்தன் பில்லி கிரகம் ஆயிட்டான். இப்போ எது பிளெஸிங் உங்களுக்கு? 100 ஜூடாஸ் கேட்டு பிரயோஜனம் இல்லாததை ஒரு பில்லி கிரகம் மாதிரி ஒரு ஆள் கேட்டு ஒரு பெரிய ஊழியக்காரர் நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஊழியக்காரர் தானே. So we don't want to depend upon the crowd, just we want to depend upon the word of God. அதை நீங்க கரெக்டா கொடுத்தீங்கனாலே போதும். ஆவியானவர் ஒரு பெஸ்ட் டீச்சர், அதுதான் செய்யணும். இப்போ பிதா எனக்கு என்ன சொல்றாரு, இயேசு அப்படியே சொல்லுவாரு, முகதாட்சணியமே இல்லையா இயேசு கிட்ட. அதான் அவனே வந்து சாட்சி சொல்றான், நீர் முகதாட்சணியம் இல்லாதவர் என்றும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர் என்னிடத்திலிருந்து கேட்டவைகளை உங்களுக்கு சொல்லுவார், என்னிடத்தில் வாங்கி உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு, இயேசு என்ன சொல்றாரோ அதை சொல்றாரு, அவ்வளவுதான். அவர் மாடிஃபிகேஷனோ எதுவுமே கிடையாது, அது தேவையும் இல்லை. எவ்வளவு பேர் இருக்கா, என்ன பண்ணும், அதெல்லாம் தேவையும் இல்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதான் ஒரு டீச்சருடைய வேலை. இந்த கடைசி காலத்தில் பிரதர், எல்லா பக்கத்தில் பார்த்தாலும் கள்ள உபதேசம் இருக்குது. அதனால் ஒரு பிலீவருடைய லைஃப்பில் பைபிள் ஸ்டடி எவ்வளோ முக்கியம்? பைபிள் ஸ்டடியிலேயே இப்போ நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இது கடைசி காலம் நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். இப்போ எப்படி எவாஞ்சலிசமில் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி போதகர்களையும் ஒரு மிஸ்டேக் உண்டு. கள்ள போதகர்கள் இருப்பான். ஆமாம்,
பைபிள் சொல்லுது, கள்ள போதகர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ம். இந்த டீச்சிங் தான் சர்ச்சை வந்து ரொம்ப பார்க்க முடியாத ஆனால் உருவாக்கும்னு சொல்றோம்ல. ஒரு சர்ச்சை ஒழிக்கிறதுமே இந்த டீச்சிங் தான். ஆமா. சரி, ஒரு இவாஞ்சலிஸ்ட் தப்பாகி ஜனங்களை கொண்டு வந்து சர்ச்சில் சேர்த்துட்டா ஒரு பாஸ்டால சரி பண்ண முடியும், அது ம். கரெக்ட் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராஃபட் தப்பா ப்ராஃபட்ஸி சொல்லிட்டாருன்னா ஒரு மெய்ப்பர் வந்து அதை சரி பண்ணிடுவார். ஆனா தப்பான விதையை நீங்க விதைச்சிட்டீங்க, டீச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுலே டேஞ்சர் எதுன்னு கேட்டீங்கன்னா உபதேசத்துல கள்ள உபதேசம். எனக்கு ஒரு போதகர் சொன்னாரு, எதில் விழுந்தவனையும் தூக்குறது ஈஸி, உபதேசத்தில் விழுந்தவனை தூக்குறது கஷ்டம். அப்போ ஒரு டீச்சர் உபதேசத்தை கொடுக்கும்போது அவன் கள்ள டீச்சரா கள்ள போதகரா நல்ல போதகராங்கிறத நிதானிச்சு அறிய வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியோடையது. ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன் கடைசி காலம், பைபிளும் ஒரு கையில் பைபிளும் ஒரு செல்ஃபோனும் ஒரு வைஃபை கனெக்ஷன் இருந்தால் இன்னைக்கு ஊழியக்காரன். அதுக்கு அழைப்பு இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரு ஒரு ஃபோனும் ஒரு பைபிளும் இருந்துட்டு ஒரு வைஃபை கனெக்ஷன் தான், அவர் நீ ஊழியக்காரன் தான், போதிக்கலாம், பேசலாம், என்ன வேணால் செய்யலாம். நோபடி வில் ஆஸ்க். அவர் எந்த சர்ச்சு, எந்த பேக்ரவுண்டு, அவர் என்ன டினாமினேஷன், அதெல்லாம் தேவையுமே இல்லை. அவர் எங்கே அதெல்லாம் தேவையில்லை. அவன் பாட்டு பேசுவான், அவன் பேக்ரவுண்டை பற்றி கேட்க போகிறதில்ல. ஆனால் சர்ச்சில் நீங்கள் வந்து ஒரு ஊழியக்காரன் ஆகணும்னா எந்த டினாமினேஷனாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இங்கே வரணும், இத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாங்க, படித்தாங்க, வளர்ந்தாங்க, ஒரு போதகர்கிட்ட இருந்தாங்க, இல்லை ஒரு பைபிள் காலேஜில் படித்தாங்க, வந்தாங்கன்னு இருக்கும். ஆன்லைனில் பேசுகிறவனுக்கு பேக்ரவுண்டே நீங்கள் யோசிக்க வேண்டாம். அவன் பாட்டு நீ யார்ப்பா நீ, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் கரெக்டாக பேசுகிறோமா அதை மட்டும் பாருங்கள் அப்படிமா. சரி, ஓகே, ரைட், ஃபைன், இருந்துட்டு போட்டோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த போதகர்கள் பேசக்கூடியது கள்ள போதகமா என்னங்கிறத நிதானிச்சு அறியணும். அப்போ ஒரு விசுவாசிக்கு கடைசி காலத்துல பைபிள் ஸ்டடி எவ்வளவு முக்கியம் தானே கேட்டீங்க. அந்த பைபிள் ஸ்டடி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் போதிக்கிறாள் யாருங்கிறது. நல்ல போதகரை தெரிஞ்சுக்கிட்டு வசனத்துல தேறினவர்களாய் மாறணும். வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். படிக்கிறதுங்கிறது பேசிக், தியானிக்கிறதுங்கிறது தான் உங்க ஆத்மா தேவையானது. ஸோ எல்லா சர்ச்சிலேயுமே பைபிள் ஸ்டடின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஆமாம், அதை விட்டு டீச்சர் இருக்கணும். அது மெய்ப்பர் டீச்சராக இருக்கலாம். ஒருவேளை அந்த மெய்ப்பர் தனக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் இல்லைன்னு தெரிஞ்சா அவர் ஒரு டீச்சராக அந்த இடத்துல கூப்பிட்டு அதை யூஸ் பண்ணுறது தப்பு ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பெரிய பெரிய போதகர்கள் பெரிய பெரிய சபையில் உள்ளவங்களாம் டீச்சர்ஸை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க சர்ச்சில் கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை கிளாஸ் எடுங்க, இல்லை அவங்களுடைய பாஸ்டர்ஸ் அவங்க விசுவாசிகளை கூப்பிட்டு டீச்சிங் செக்ஷனுக்கு வராங்க, வந்து டீச்சிங்கை முடிச்சுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி அந்த பார்ட்டையும் அந்த சர்ச் செஞ்சிருச்சுனால சர்ச்சு பலப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ பைபிள் ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப சந்தோஷம் பிரதர். கடந்த 4 எபிசோடில் இருந்து நம்ம 4 விதமான ஊழியத்தை பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதுக்கு பிளம்பர் தேவை, பெயிண்டர் தேவை, கார்பெண்டர் தேவை. அப்போ அதே போல் இப்போ இன்னையோட 5 விதமான ஊழியத்தை பார்த்துட்டோம். இந்த 5 ஊழியமும் சபையில் ஒன்றா நடக்குமா? இல்லை, 5 இருக்கணும். ஓகே. இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லையா, கரண்ட் எல்லாம் இருந்துச்சுட்டு தண்ணி இல்லை என்ன பண்ணுவீங்க? சரி, எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துருச்சு, வாசக்கதவு இல்லை, என்ன பண்ணுவீங்க? நைட் எப்படி தூங்குவீங்க உள்ள? இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே தேவை. இப்போ 5 இருக்கணும் உள்ளுக்குள்ள. அப்போஸ்தலர் உபதேசங்கிறது ஒரு பேஸ்மெண்ட், அதில் தான் அஸ்திவாரம் சபை போடப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம அப்போஸ்தலர் உபதேசத்தில் உள்ள சபையான்னு பார்த்துக்கணும். முதல்ல அப்போஸ்தலர் உபதேசத்தை வழிவிலகின சபைகள் நிறையா இருக்குது. அந்த உபதேசத்தை விட்டு வெளியே போய் ரட்சிப்பின் அனுபவத்தில் வேற ரட்சிப்பு இருக்குது, ஞானஸ்தானத்திலே வேற ஞானஸ்தானம் இருக்குது, பரிசுத்தாவியை பற்றினதான வேற உபதேசங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் போட்ட இந்த உபதேசத்தை அல்லாமல் வேற உபதேசத்தை சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போஸ்தலர் உபதேசத்தில் சபை இருக்கணும். அது மேலே ஒரு மெய்ப்பன் தான் அந்த சபையை மேய்க்கணும். அதுக்கு உறுதுணையாக உள்ளுக்குள்ளே 2 பேர் இருக்கணும், தீர்க்கதரிசி, போதகர். சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக ப்ராஃபட்டும் இருக்கணும், ஒரு டீச்சிங் இருக்கணும். நான் சொல்கிறது டீச்சர் ப்ராஃபட் இருக்கணும்னு இல்லை, டீச்சிங் ப்ராஃபஸி மினிஸ்ட்ரி இருக்கணும் உள்ள. கடைசியாக வெளியே இருந்து ஒரு எவாஞ்சலிஸ்ட் இருக்கணும், அவர் கொண்டு வந்து இந்த சர்ச்சுக்கு ஜனங்களை சேர்க்கறது. இந்த 5 பேரும் சேர்ந்தது தான் ஒரு ஃபேமிலி. அண்ணன், அம்மா, அக்கா, தம்பி, அம்மா, அப்பா, இவங்களும் எப்படி ஒரு குடும்பத்துக்கு தேவையோ இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் வந்து இந்த சொந்தங்கள்லாம் இருந்துச்சு, குடும்பங்கள் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு 4 பேர் ஆனாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர். அப்போ ஒரு பாட்டு தொலைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியே தூக்கிட்டோம், வேணான்ட்டோம் வீட்டுக்குள்ளே. ஸோ அந்த பாட்டு மிஸ் ஆச்சு. இது மிஸ் ஆக ஃபேமிலியில் அன்பு மிஸ் ஆகிட்டே போகும். நம்மளை அறியாமலேயே தாத்தா பாட்டியோட அன்பு கிடைக்காட்டி பிள்ளைகள் வளர்ச்சியில் வந்து பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்போ சகோதர ஸ்நேகம் உள்ளேருந்து வெளியே போயிடுச்சு, என்னன்னே தெரியாது, எல்லாமே பொசசிவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா அம்மா தனித்தனி ஊரில் வேலை செய்வாங்க, பிள்ளை யாரோ ஒருத்தர்கிட்ட இருக்கும். அப்போ 2 பேரில் ஏதோ ஒரு அன்பு தான் கிடைக்கும், ஒருத்தர் மட்டும் வளர்ப்பார். ஏன் இப்போ போதாதா, ஃபோனில் பேசினா போதாதா, வீடியோ கால் பார்த்தா போதாதா அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ அதுவும் தாண்டி பிள்ளையை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு இவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, அவங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி சர்ச்சோடைய நிலைமை. சர்ச்சு எப்போ ஃபேமிலிங்கிறது சர்ச்சுக்கு அடையாளம். இன்றைக்கி சர்ச்சு எப்படி இருக்கோ அப்படி தான் ஃபேமிலி இருக்குது.
ஸோ இந்த நிலமையில எவாஞ்சலிஸ்ட் வேணாம், உள்ளே விட்டா க்ரௌடை கூட்டிகிட்டு போயிறாரு. ப்ராஃபட் வேண்டாம், அவரை பின்னாடி ஜனங்க போய் அவர்கிட்டயே உட்காந்துருக்குறாங்க. டீச்சர் வேண்டாம், அவர் டீச் பண்ணுறதை பார்த்துட்டு ஜனங்க வந்து என்ன பார்த்து அவரை மாதிரி நீங்கள் டீச் பண்ண மாட்டேன்னு கேட்குறாங்க. இப்படி நம்ம ஆயிட்டோம். ஸோ இப்போ இவர் வேணாம் அவர் வேணான்ட்டு ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்குது சர்ச்சு. அது இல்லாமல் 5 ஊழியமும் ஒன்றா வளர்ந்துச்சுன்னா ஏன் ஒரு டீச்சர் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது, அவரை கூப்பிட்டு ஒரு 3 நாள் கிளாஸ் எடுங்க எங்கள் சர்ச்சில். இதில் என்ன ஈகோ இருக்குது? இதில் என்ன ஈகோ இருக்குது? ஒன்றுமே. இப்போ என்கிட்ட ஒரு சிலர்லாம் வராங்க, எனக்கு தெரியாத ஒரு ஊழியம், அதாவது ஒரு டெலிவரன்ஸ் இல்லை என்கிட்ட, அந்த கிஃப்ட் இல்லைன்னு தெரியுது, வராங்க. நான் உடனே ஒரு அண்ணனுடைய நம்பரை கொடுத்து நீங்கள் டெலிவரன்ஸ் அங்கே போங்கன்னு சொல்கிறேன். ஒரு பேப்டிசம் எடுக்கணும்னு கேட்குறாங்க, இன்னொரு சர்ச்சை சொல்கிறேன், இல்லை அங்கே போய் நீங்கள் பேப்டிசம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இதில் என்ன ஈகோ வேண்டி கிடக்கு? என்கிட்ட இல்லைன்னு ஒத்துக்க வேண்டியதானே. நான் அதை கூப்பிட்டு நான் வந்துட்டு அது என் சர்ச்சில் பயன்படுத்துறதுல என்ன இருக்குது? அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல, பரலோகம் சந்தோஷம் தானே படும். ஸோ தனக்குத்தானே பிரிந்திருந்தால் ராஜ்யம் கட்டப்படாது. பிசாசு ஒத்துமையாக இருக்கிறானமா, சபை இன்னைக்கு பிரிஞ்சு போய் கிடக்கு. ரொம்ப சந்தோஷம் பிரதர். கடந்த 5 எபிசோடில் ஒரு பிலீவர் ஜர்னி, ஒரு மனுஷன் பிலீவராக வராரு, அடுத்து டிசைப்பிளாக மாறுறாரு, அதுக்கப்புறம் அவர் காலிங்கை ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் அந்த காலிங்கை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஊழியம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஃபைனலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்முடைய வியூவர்ஸ்க்கு இந்த 5 விதமான ஊழியத்தில் அவங்களுக்கு ஆண்டவர் எது வேணாலும் வச்சுருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய பேருக்கு அந்த அழைப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதில் எப்படி தொடரணும் அப்படின்னு தெரியல. இன்னும் நிறைய பேர் தங்களுடைய காலிங்கை தெரிஞ்சிக்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி டவுட்ஸில் இருக்கிற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரே விஷயத்தை மட்டும்தான் 2 ஆங்கிளில் பார்க்கணும். இது நீங்கள் கடைசியாக கேட்டதுனால சொல்கிறேன். விசுவாசி சர்ச்சுக்கு வரும்போது சாவர வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்ற மைண்ட் செட்டை முதல்ல மாற்றணும். நான் இங்கே வந்தது என்னை ரெடி பண்ணி எந்த விஷயத்தையுமே, ஒரு ஷோரூமுக்கு ஒரு கார் ரெடி பண்ணி வந்தாலுமே நான் லைஃப் லாங் ஷோரூமில் அழகாக நிற்க போகிறேன்றதுக்காக வரல. நான் சேல்ஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் வரும். எந்த இடத்துக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆள் வந்தாலும், மெக்கானிக் ஷெட்க்கு கார் வந்தாலும், ஸ்கூலுக்கு பிள்ளை வந்தாலும், இல்லை ஒரு கடைக்கு ஒரு ஆள் வந்தாலும், ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வந்தாலும் அது அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுதான் வேர்ல்டு, அதுதான் நியதி. ஸோ ஒரு விசுவாசி சர்ச்சுக்குள்ளே வந்தால் விசுவாசிக்கு தோணணும், நான் வந்து ரெடியாகி கர்த்தருக்கு ஊழியத்தில் நான் ஒரு நாள் விசுவாசியாக இருந்து சீஷனாகி ஊழியக்காரனை வெளியே போனோம். இந்த தாட்டை அவனுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது இந்த 5 பேருடைய வேலை. இந்த விசுவாசி வந்தவொடனே இது என் அசட்டு, லைஃப் லாங் இது என் கூட தான் இருக்கணும். அதில் இவங்களுக்கும் ஒரு பெருமை இருக்குது, இவரெல்லாம் 25 வருஷமாக நம்ம கூட இருக்கிறாரு. விசுவாசிக்கு ஒரு பெருமை இருக்குது, 25 வருஷமாக பாஸ்டர் கூட இருக்கிறாங்க. இந்த கான்செப்டை வேற எங்கே போய் சொன்னாலும் ஃபெயிலியர் ஆகிடும். 25 வருஷமாக இந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னா ஃபெயிலியர், 25 வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டலில் நான் பேஷண்ட்டாக இருக்கிறேன்னா ஃபெயிலியர். அதை வந்த ரெடியாகி போனேன். இந்த கான்செப்ட் விசுவாசிக்கு இருக்கணும், ஊழியக்காரனுக்கு இருக்கணும், சபை எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். ஓகே பிரதர், ரொம்ப சந்தோஷம். ஃபைனலி பிரதர், போன 5 எபிசோட்லேருந்து நம்ம 5-fold மினிஸ்ட்ரீஸை பற்றி பார்த்தோம். அதனால் இதோடைய முடிவாக ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம முடிப்போம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இம்மட்டுமாக நாங்கள் பேசின எல்லா காரியங்களையும் கவனித்திருக்கிறீர். இந்த காரியங்களை எடுக்க நீர் கிருபை தந்தீர். இந்த காரியங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு போய் பிரயோஜனப்பட, சபை பலப்பட, ஸ்திரப்பட, உமக்குள்ளே சீர்பொருந்த கற்புள்ள கன்னிகையாக உம்மை சந்திக்க ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். மகிமையாய் கர்த்தர் வெளிப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நிறைய காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். காட் பிளஸ் யூ.